இது நல்ல ஐடியாவா இருக்கே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளும் பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் போலயே. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த நிதேஷ் சந்துவானி அப்படிங்கிற ஒரு நபர் கிராடெக் இன்னோவேஷன் அப்படிங்கிற சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சைனால இருந்து இந்த ட்ரிம்மர் மிஷின் தேவையான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்மியான ரேட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி OnePlus அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு புது ட்ரிம்மர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது ஒரிஜினல் OnePlus கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா OnePlus வேர்டு சேர்ந்தாப்புல இருக்கும். இவர் ஒன் தனியா பிளஸ் தனியா அப்படின்னு போட்டு சின்னதா நடுவில் ஒரு கேப் விட்டு அப்படி ஒரு OnePlus நேம் வச்சு அதுக்கு வந்து லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் OnePlus கம்பெனியோட அந்த பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதோட கலரு அந்த பேட்டர்ன் அதெல்லாம் அப்படியே மாத்தாம அச்சிஎஸ் எல்லாம் அதே மாதிரி ரெடி பண்ணி பிளிப்கார்ட் அமேசான்ல சேல் பண்ணியிருக்காரு. மக்களும் பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் OnePlus கம்பெனியோட ட்ரிம்மர் தான் அப்படின்னு நினைச்சு அதிக பேர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 1 லட்சம் யூனிட் மேல சேல் ஆகி 45 கோடி ரூபாய் வந்து லாபம் பார்த்திருக்காரு. இதை எதிர்த்து OnePlus கம்பெனிக்காரன் வந்து அவர் மேல வந்து டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டான். இவங்க வந்து என் பிராண்ட் நேம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் OnePlus அந்த வேர்டை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணல, நான் அதுல வந்து என்னோட கம்பெனி நேம் வேற அவங்க நேம் வேற, நான் இதுக்கு ப்ராப்பரா லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கி தான் வந்து நான் இந்த பிசினஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி ஒரே நைட்ல அம்பானி அவன் நினைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.